வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஓட்ஸ் தோசை தான் பார்க்க போகிறோம். ரவை தோசை என்னங்க ரவை தோசை, அது நீங்கள் இந்த ஓட்ஸ் தோசை பண்ணி பாருங்கள். ரவை தோசை சைடே போக மாட்டீங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்ஸ் தோசை செய்கிறதும் ரொம்பவே ஈஸி அண்ட் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் உள்ள செய்கிற ரவா தோசையை விட ரொம்பவே அருமையாக இருக்கும் இதோட ருசி. இதுக்கு நம்ம வெறும் தேங்காய் சட்னியை சைடிஷாக வச்சாலே போதும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பார்க்குறதுக்குமே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா டயட்டில் இருக்கிறவங்க இதில் வெண்ணெயை அப்ளை பண்ணி கூட சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ஸ் நல்லா பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஓட்ஸை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் இப்போது ஓட்ஸை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்கணும், நல்ல பவுடராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஓட்ஸ் தோசை நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ நான் கிரைண்ட் பண்ண ஓட்ஸ் பவுடர் அண்ட் அது கூட வீட் ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா ரவா, இல்லைனா எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கூட ஆனியன், ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெட்டி வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துக்கிறேன். அது கூடயே நான் ஜீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா சேர்க்குறேன். சேர்த்த பிறகு அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் இல்லை என்கிட்ட அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சும்மா பாலை பாதியும் தண்ணியை பாதியும் சொல்லி சேர்த்துக்கோங்க. இதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு தயிரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட பாலும் இல்லை எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வாட்டரே சும்மா ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். நான் விஸ்கரை வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இது கட்டியே இல்லாமல் நமக்கு சீக்கிரம் மிக்ஸ் ஆயிரும் எல்லாமே. இதை நம்ம அப்படியே பார்க்குறதுக்கு ரவா தோசை மிக்ஸ் மாதிரியே இருக்கும். இதை அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ண பேட்டர் கொஞ்சம் திக்காகி இருந்தால் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் ரவை தோசைக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி நான் இதை ஊற்றிக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஆயிலும் ஆட் பண்ணலாம், கீயும் ஆட் பண்ணலாம். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். அதே மாதிரி இதோட ஹீட் பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேம் இருக்கணும். இல்லைனா மீடியமாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறி சைட்லலாம் ஓரத்தில் அதுவே தூக்கி காமிச்சிரும். அப்போவே உங்களுக்கு அடியில் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பும். அப்போ நீங்கள் இதை திருப்பி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே கல் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தவாவில் கூட இதை பண்ணால் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரவா தோசையும் வீட்டில் இன்றைக்கி பண்ணோம், இதுவும் பண்ணோம். ஆனால் இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வின் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இது சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் இன்றைக்கி பண்ணது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ரொம்பவே சூப்பரான ஓட்ஸ் ரோஸ்ட் தோசை ரெடி ஆகிட்டு, இது கூடவே நீங்கள் சட்னி, சாம்பார் ஆர் கிச்சடி வச்சு கூட சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். அண்ட் இதில் நம்ம மைதா அண்ட் ரவா கூட ஆட் பண்ணல. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த ரெசிபியை இன்றைக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்காக கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.